ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைன்கிராஃப்ட் பட் பென்டன் மோடு தான் பார்க்க போகிறோம். இந்த மோடு வந்து கொஞ்சம் ஏலியன் தான் காமிப்பேன், ஏன்னா ஃபுல் ஏலியன் அன்லாக் ஆகலை, இதில் மாஸ்டர் கண்ட்ரோல் இல்லை. ஓகேங்களா, அதனால் ஃபுல் இது காமிக்க மாட்டேன். வாங்க இது அன்லாக் பண்ணலாம். இது ஸ்வாம்ப் ஃபயர் தானே? இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம இதோட பவர்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபயர் பவர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபயர் பவர் தான் கைஸ் எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்றானுங்க. ஓகே கைஸ், பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ இல்லாமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ அவங்க அல்டிமேட் ஏலியனாக பார்க்கலாம். அல்டிமேட் ஏலியன். ஓகே கைஸ், இது கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் கைஸ் இருக்குது, அவ்வளோ மோசம் சொல்லக்கூடாது. ஆனால் இது ஏன் கைஸ் இந்த மாடலில் ஃபயர் மட்டும் தான் கைஸ் கொடுத்துருவாங்க. நிறைய பவர் இருக்கும் தானே இதுக்கெலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அடுத்தது எல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இது வந்து ஸ்வாம் ஃபயர். இது வந்து இவன் கைஸ், இவன் அது ஷாக் அடிக்குமே அவன் நினைக்கிறேன் இது. ஆமாம், அதான் இவன் வந்து எக்கோவா மாறலாம். நல்லா பண்ணியிருக்கானுங்களே எக்கோவெல்லாம். அந்த பின்னாடி 10ன்னு போட்டு சூப்பராக பண்ணியிருக்கானுங்களா. 10 பென். ஓகே கைஸ், இதில் வந்து எந்த பவரும் இல்லையாடா. ஒரு பவர் இருக்கு, ஆனால் அது கொடுத்தா எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. நம்மள ஏமாத்திட்டானுங்க. இதில் ஏலியன் எக்ஸ்லாம் இருக்கு, கவலைப்படாதீங்க, அதை நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். இதெல்லாம் முடிஞ்சோடனே லாஸ்ட்டில் நான் கண்டிப்பாக காமிப்பேன். ஆனால் அதுதான் கைஸ் இந்த இதுலேயே ஓவர் பவரு, செம்ம ஓவர் பவர். அது சும்மா ஒரு அடி அடித்தாலே எல்லா மாப்ஸும் செத்துரும்னு போட்டிருந்தது. ஓகே கைஸ், மாஸ்டர் கண்ட்ரோல் அன்லாக் பண்ணலான்னு பார்த்தா அன்லாக்கே பண்ண முடியல. இது செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன், அது ரிமூவர். ரிமூவ் கொடுத்தா ரிமூவ் ஆயிடுது. இப்போ ரீகேலபிரேட் போட்டு பார்க்கலாம். ஆம்னிட்ரிக்ஸு வந்து ஓகே கைஸ், இது கூட கொஞ்சம் டிசைன் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ ஆக்டிவேட் கொடுத்துலாம். அதே ஏலியன் தான் கைஸ் இருக்கு, அதே ஏலியன் வெரைட்டிஸ் அவ்வளோதான் கைஸ் இருக்கு, அதே ஏலியன்ஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இவனா மாதிரி பார்க்கலாம். அவன் பேர் எனக்கு தெரியாது, மன்னிச்சிருங்க. இவன் பேர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், இவன் கொஞ்சம் வியர்டாக நவர்றான். ஓகே கைஸ், இப்போ நம்ம வேற ஏலியன் நம்ம பாட்டி பார்க்கலாம். அவ்வளோதான், எல்லா ஏலியன் வெரைட்டியும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதில் ஏதாவது நோட்டி பார்க்கலாம். மாஸ்டர் கண்ட்ரோல் சுத்தமாக வர மாட்டேங்குது. டிஎன்ஏ ஸ்கேனு அதோட மோசம். செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் வரும், ஆனால் ஆல்மெட்ரிக்ஸ் காண போயிடும். ரீசெட்டு நம்ம எல்லா இணைச்சும் இழக்கிற மாதிரி. நம்ம அப்புறம் புதுசாக ஒரு ஆல்மெட்ரிக்ஸ் போடணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம எதுவும் பண்ணோம்னா நம்ம ஏலியன் எக்ஸா ட்ரை பண்ணி பார்க்கலாமா. டேய் வெளியே போடா, ரிட்டர்ன் கொடுத்துரு, ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடு. ஓகே கொடுறா. ஓகே, இது கொடுத்துட்டான். மாறுறா, மாறு. ஏலியன் எக்ஸ் கொடுறா. இது ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடு, ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே குத்தாச்சி. மாட்டான். என்னடா இங்கே போறான்? டேய் எங்கடா போற? கைஸ் இவங்க கைஸ், நீங்க ஏலியன் அந்த பென்டன் சீரிஸ் பார்த்துருந்தா தெரியும். ஏலியன் எக்ஸையே இவங்க அப்ரூவ் பண்ணாதான் ஏலியன் எக்ஸையே கண்ட்ரோல் எடுக்க முடியும் பெண்ணால.
அவங்க கைஸ் இவங்களும் ரொம்ப பவரானவங்க தான். இவங்க கிட்ட ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அவங்க ஒருத்தர் அப்ரூவ் பண்றாரையும் ஒன்று ரீ அப்ரூவ் பண்றாங்க. ரீ அப்ரூவ் டிஸ்அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க. 2 பேரும் கொடுத்தாதான் கைஸ் இங்க இதுவே. குடுத்துட்டாங்க. அவ்வளவுதான் கைஸ். எனக்கு சுமார்த்தோம் இல்லையா? இது பாருங்க எனக்கு மாட்டோம். சூப்பரா இருக்கு கைஸ். நம்ம இந்த பர்பிள் ஃபயர்னு ஒண்ணு இருக்கு, அதை விட்டு பார்க்கலாம். எங்க போடுறா? 2 டிஎன்டி வெடிக்கிறதுக்கு சமமா இருக்குது கைஸ். இது வந்து நம்ம கிட்ட ஏதாவது அனிமல் இருந்தா அது சாவடிக்கிறதுக்கு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். லிவியோத்தான்லாம் இதுல கொடுக்க மாட்டாங்க. லிவியோத்தான்லாம் வேஸ்ட் இதுல. ஆஃப் இப்போ கொடுக்கும். நான் பர்பிள் ஃபயர் கொடுறா. 2 டிஎன்டி சமம் நினைக்கிறேன். ஆமா கைஸ், 2 டிஎன்டிக்கு சமம் மாதிரி தான் தெரியுது. சரி கைஸ், இப்போ இது மாத்திரம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமா கைஸ், செமையா இருக்குது கைஸ். ஷீப் சித்துச்சு அங்க பாருங்க. கறி, ஷீப்போட கறி. பர்பிள் ஃபயர் தான் கொஞ்சம் பவரா இருக்குது இதுலயே. வாங்க அது ஸ்பிரிட் கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம் பர்பிள் ஃபயரை. இப்போ அது என்ன பண்ணிருந்தாலாம். என்ன கைஸ் பறக்குது, தண்ணியில வேலை செய்ய மாட்டான் கைஸ். ஓகே டேய், அவனை போய் தாக்குங்கடா. டேய் வாங்கடா என் பின்னாடி வாங்கடா. என்னடா முன்னாடி போவீங்கன்னு பார்த்தா பின்னாடி வரீங்க. டேய் என்னடா நிட்டீங்க? டேய் வாங்கடா, வந்து அட்டாக் பண்ணுங்கடா. அட போங்கடா, நான் மாடியே போனேன். அட்டாக்கே பண்ண மாட்டேங்க கைஸ். நான் ஒரு ஏமாற்றத்துல வந்தா அவனுங்க ஒன் பண்ணிடுறானுங்க. டேய் போட்டு பொழங்கடா. நம்ம தான் எப்பவுமே நம்மதான்ற மாதிரி. என்னடா பொழந்துச்சு ஏரியாவே. போடுற மல்லியில இருக்கிற எல்லா மரத்தையும் சாயிடா. போடுறா சாவடுறா எல்லா மரத்தையும். போடுறா எல்லா மரத்தையும் துவம்சம் பண்றா. துவம்சம் பண்ணி எல்லா மரத்தையும் துவம்சம் பண்ணும் கைஸ். பண்ணியாச்சு. பிளாக்ஸ் மட்டும் மாற மாட்டேங்குது. மேங்கோ பிளாக்கா சர்ன்னு எடுத்துட்டு போக பாருங்க. கீழே சர்ன்னு எடுத்துட்டு போகுது. நம்ம சர்வைவல்ல இருக்கும், கிரியேட்டிவ்ல இருக்கும். அதனால நம்மளுக்கு எதுவும் ஆகாது. சாங்க இப்போ மேலே போலாம். நம்ம ஸ்கெலிட்டனை தான் தேடணும். சாங்க கிரியேட்டிவ் போடலாம். கிரியேட்டிவ் போய் ஸ்கெலிட்டன்லாம் டொமல் அடிக்கலாம். கிரியேட்டிவ்ல இதுக்கு எவ்வளோ ஹார்ட் இருக்கும் நினச்சி பாருங்களேன். இங்க பாருங்க, கிரியேட்டிவ் போயிட்டுனா சர்வைவல் போயிட்டேன். வாய் வேலை கொளறது கைஸ். கிரியேட்டிவ்ல சர்வைவல்ன்றேன். இங்க பாருங்க கைஸ், இப்போ அங்க சர்வைவல்ல இருக்கேன். இப்போ போய் அடி. டேய் முடிஞ்சா நான் இப்போ ஒரு அடி அடிப்பேன். அவ்வளவுதான் கைஸ், பறந்துட்டேன் கைஸ். அவ்வளவுதான், தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. டேய் முடிஞ்சாடுறா. டேய் என்ன ஆச்சுன்னா ஹலோ கைஸ், இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். என்ன நெக்ஸ்ட் பார்ட்